ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆராதிக்க நேரம் நம் கடந்து வந்தோம். அருமையான நல்ல ஒரு ஆராதனை. தேவன் தாம் மகிமைப்படும்படியாக நம்ம நடுவிலே ஆசீர்வாடி இருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த சண்டே சர்வீஸ்லேயே நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளில் கூடி வந்திருக்கிறோம். டேடி, உம்மை பார்க்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீர் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சொற்ப நேரம் தியானிக்கிற இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த வசனம் எல்லாம் பிள்ளைகளுக்கு கிரியை செய்யட்டும் ஐயா. அப்படி உள்ளத்திலே அப்படியாய் பதியும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, வசனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் அவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நம்ம எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நாம் யார் என்பதும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதும் அவர் எப்படியாய் நம்மை நடத்துவார் என்பதும் தான் இன்றைய நம்முடைய தலைப்பு. நிச்சயமாகவே இதை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. மிக அருமையாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், நாம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். நம்ம யார்? நம்ம வெளியில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம அப்பா பேரை சொல்லுவாங்க. இவர் இன்னாருடைய பிள்ளை, இவர் பசு தமிழ்ச்செல்வத்துடைய பிள்ளை ஸ்டான்லி, சாலமோனுடைய பிள்ளை ரேச்சல், ரவியனுடைய பிள்ளை மோகன். அப்படி ஒவ்வொருத்தருடைய பெயர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பேர் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்ம யார்? அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம சாதாரண ஒரு கூலிக்காரன் வீட்டு பிள்ளை இல்லை. நம்ம சாதாரண ஒரு அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்குறவருடைய பிள்ளை இல்லை. நம்ம யார்? சர்வலோகத்தையும் உண்டாக்கின, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. அந்த ஒரு பெரிய ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர், நமக்கு ஒரு சிறப்பு மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. கிறிஸ்தவன் சொன்னால், இப்போ நிறைய பேர் வெளியில் உள்ளவங்க கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறக்கும் போதே எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் பார்ன் கிறிஸ்டியன். பெருமை அதில். நான் பிறவிலே கிறிஸ்தவன். சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பேர் கிறிஸ்தவ பேர், நான் ஆலயத்துக்கு போகிறதுனால நான் கிறிஸ்தவன், நான் பைபிள் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறதுனால நான் கிறிஸ்தவன், நான் ஒயிட் ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன். சில பேர் கழுத்தில் சிலுவை போட்டிருப்பாங்க, அதனால் கிறிஸ்தவன். கையில் சிலுவை வரைஞ்சிருப்பாங்க, அதனால் கிறிஸ்தவன். அப்படி அங்கே சொல்லப்படலை. வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3:1 வாசிங்களேன். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் நான் இதனால் கிறிஸ்தவன்,
நான் சர்ச்சுக்கு போகிறதுனால கிறிஸ்தவன், நான் ஒயிட் ட்ரெஸ் அணியதுனால கிறிஸ்தவன், நான் சிலுவையை கழுத்தில் தொங்க விட்டுருக்கிறதுனால கிறிஸ்தவன் சொல்லிக்கலாமே தவிர, நான் 40 ஆண்டு சர்ச்சுக்கு போகிறேன் அதனால் நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாமே தவிர, இங்கே வேதம் சொல்லுகிறது நான் தேவனுடைய பிள்ளைகளால் அழைக்கப்பட்டதினாலே அவருடைய அன்பு, அவர் என் மீது பாராட்டின அன்பது எத்தனை பெரியது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் மீது அவர் பாராட்டியிருக்கிற அந்த அன்பு எத்தனை மேலானது. யோசிச்சு பாருங்க. விலையேற பெற்ற அன்பு இல்லையா? நம்முடைய தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு இல்லையா? பாருங்க, அத்தனை அன்பு செலுத்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். நாம் அவருடைய சொத்துக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொன்னால் இயேசுவினுடைய எல்லா அதிகாரத்திற்கும் நாம் உட்பட்டவர்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:2 வாசிங்க. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது நாம் எப்படி இருப்போம்? அவரை தரிசிக்கிற அவருடைய மகிமையிலே அவரோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா, யோவான் 8:44 பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம், வேறு பிரிக்கப்பட்ட, அதாவது பாவம் செய்து சீர்கேடாய் நடந்து பாவத்திற்குள்ளே மூழ்கி சத்துருவின் கிரியில் அகப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். ஆனால் தேவனை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்த பிறகு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், மகிமையிலே தேவனோடு மகிமையிலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாய் நம்ம வாழ்கிறோம். எதை குறித்து நமக்கு என்ன செய்யலை? பயம் இருக்காது. பிரச்சனை வரும்போது, கண்ணீர் வரும்போது நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா, அவர் என் கூட இருக்கார், என் தேவன் என் கூட இருக்கிறாரு. ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பா என் கூட இருக்கார். இப்போ அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போகிறோன்னு வைங்களேன், ரோட்டில் நடந்து போகிறோம். எதுக்கு ஏதோ ஒரு நாய் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு மாடை விலங்குகள் ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அப்பா கையை பிடிச்சிருக்கோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அப்படியா நம்ம பயந்தா கூட அப்பா சொல்வார், அது ஒன்றும் செய்யாது, நான் இருக்கேன்ல. நமக்கு ஒரு தைரியத்தை அப்பா என்ன செய்வார்? கொடுத்துட்டே இருப்பார் நம்முடைய அப்பா. அப்படித்தான் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த காலை வேளையில், நீங்கள் எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே அதிகமான ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளைப் போல நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லுகிறது. இரண்டாவதாக தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்கிறோம். எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். கலாத்தியர் 3:26 வாசிங்க. நாம் தேவனுடைய புத்திரர்கள். முதலாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் எதுக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். தேவன் என் கூட இருக்கார், அவர் என்னை நடத்துவார், என் பாவங்கள்லாம் போயிடுச்சு, நான் இப்போ என்னை பரிசுத்த தேவனோட கூட இருக்கேன், அந்த ஒரு நம்பிக்கை. வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இப்போ நீங்கள் ரெண்டாவது யாராக இருக்கீங்கன்னா தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். ஆமென். இப்போ நம்ம யார்? ரெண்டாவது அவருடைய புத்திரர்கள். எபேசியர் 1:6 நீங்கள் வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இப்போ எப்படி இருக்கிறாரா? சுவிகார புத்திரம். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதை பத்திராஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா தான் அது செல்லுபடியாகும். அப்படி தானே? அன்ரிஜிஸ்டர்ட் பண்ணால் அது செல்லாது, தீர்வை போட முடியாது, கரண்ட் இழுக்க முடியாது. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு முழுமை அடையணும்னா அந்த வீட்டுக்கு தீர்வை போடணும், லைட்டு போடணும், அப்போ தான் அந்த வீடு பளிச்சுன்னு முழுமையாக இருக்கும். அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு முத்திரை, ஒரு அங்கீகாரம் வைக்கணும் அரசாங்கத்தின் மூலமாக. அதே போல் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்னது, நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க, என்னை விசுவாசிக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, என் கரத்தை பிடிச்சதுனால நீங்கள்லாம் யார்? என்னுடைய பிள்ளைகள். ரெண்டாவது, என்னுடைய புத்திரராய் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி அவர் உங்களை முன்குறித்தார். நம்ம என்ன செஞ்சிருக்காரு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார்.
நம்ம என்ன செஞ்சிருக்க, தாயின் கருவியில் உருவாகும் போதே நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, முன் குறித்திருக்கிறாரு, என் பிள்ளை இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி. ரோமர் 8:14 பார்க்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யார், தேவனுடைய புத்திரராய் இருக்கிற. நம்மெல்லாம் யார், தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்கள்லாம் எப்படி இருக்கணும், தேவனை போல இருக்கணும், அப்படி தானே? ஆமே. முதலாவது பார்த்தோம், அவருடைய பிள்ளை அப்படின்னா சும்மா சாதாரணம் இல்லை. தாய் தகப்பெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மீது அத்தனை பாசமாக இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. வளர்ந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு அந்த அன்பு தெரியாது. வாலிப பிராயம் ஆகும்போது கொஞ்சம் தெரியாது, திருமணமான துப்பரா தெரியாது. ஆனால் அதை உருவாக்க அவள் பட்ட பாடு அந்த தாயின் தகப்பன்ட்டையும் போய் கேட்டால் தான் தெரியும். இவனை நான் பெற்றதுலேருந்து உருவாக்குறதுக்கு என்ன பாடுபட்டேன்னு அவள் கதையாக சொல்லுவான். ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை, நீ என்னை விசுவாசித்த, நான் உன்னை ரட்சித்தேன், நீ என்னை நம்பின, நீ என் பிள்ளை. ஆனால் நான் உனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கேன். நீ யார், என்னுடைய எல்லா சொத்துக்கும் அதிகாரி, நீ புத்திர சுவிகாரம் உள்ளவன். அல்லேலூயா. சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சண்டே கிளாஸ்க்கு வருவாங்க, அப்படியே சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் படிக்கும்போது நல்லா வேகமாக வருவாங்க, காலேஜ் போகும்போது கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, கல்யாணம்னா அதை விட லேட்டாக வருவாங்க, குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையை சாக்கு வச்சு அதை விட லேட்டாக வருவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் அவன் 10th படிக்கும்போது நல்லா வேகமாக வந்து சச்செல்லாம் தூத்து நல்லா பாயெல்லாம் விரித்து அருமையாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கான், பாஸ்டருக்கு உதவியாக இருந்திருக்கான், ஓடி ஓடி ஊழியம் செய்வான். அப்புறம் நல்லா காலேஜுக்கு போனால் படித்து முடித்தா நல்லா சர்ச்சில் இன்வால்வ்மெண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போது அவன் சொன்னான், பாஸ்டர் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், நான் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வேலையே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். உடனே பாஸ்டர் ரொம்ப கவலை, என் கூடயே கையுக்குள்ளேயே இருக்கிற பையன் இல்லை, கையுக்குள்ளேயே இருந்து ஊழியம் செய்கிறான்ல, அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும்னு சொல்லி நல்லா ஃபாஸ்டிங் போட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து நல்லா ஜோம் பண்ணார். அவனுக்கு நல்ல போஸ்டிங் கிடச்சிச்சு, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டான், நல்ல உத்தியோகத்துக்கு போனான். அப்புறம் சர்ச்சுக்கு வரல, லேட்டாக வந்தார். மொதல் பாட்டுக்கு வந்தார், 2வது பாட்டுக்கு வந்தார், அப்புறம் செய்திக்கு வந்தார். அப்புறம் 1 வீக் வரல, 2 வீக் வரல, 3 வீக் வரல. உடனே பாஸ்டர் கேட்டார், தம்பி உங்களை ஆளையே காணும் சர்ச்சில், நீங்கள் எங்கே போனீங்க தம்பி அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், பாஸ்டர் ஸோ பிஸி பாஸ்டர், ஸோ ரொம்ப பிஸி, நான் ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க, டார்கெட் முடிக்க சொல்கிறாங்க, அதனால் என்னால் வர முடியல பாஸ்டர், சாரி பாஸ்டர், எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க, எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணிங்க, நான் ஹை போஸ்டிங் போயிட்டேன், ஆனால் இப்போ என்னால் வர முடியல, நீங்கள் எனக்காக. ஆனால் அவன் வெளியூரில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை, அவன் எங்கே தான் இருக்கான், உள்ளூரில் தான் இருக்கான். பாஸ்டர் பார்த்தாரு, தெய்வ சமூகத்தில் அழுதார், ஏசப்பா உம்மை ஆராதிக்க விடாதபடி, உன் வார்த்தையை கேட்க விடாதபடி, உங்கள் ஊழியத்தை செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தாலே அதை கட்டி நான் வெளியேற்ற ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். உங்களை ஆராதிக்க விடாதபடி, உங்களை தேட விடாதபடி, சண்டே சர்வீஸ்க்குள்ளே உள்ளே வர விடாதபடி எதெல்லாம் தடையாக இருக்கோ அதையெல்லாம் எடுத்து போடுறேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். ஒரு 2-3 வாரம் கழிச்சு பையன் சர்ச்சு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்டர் பார்த்தான். தம்பி என்ன தம்பி நீங்கள் சர்ச்சில் உட்காந்துருங்க, நான் வரேன். பாஸ்டர் நான் சர்ச்சை போய் தூத்து எல்லாம் க்ளீன் பண்ணி முன்னாடி மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர். என்னப்பா நீ ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆள் இல்லை, இன்னைக்கு இப்படி பண்ண பாஸ்டர். முடிஞ்ச உடனே ஓன்னு கையை பிடிச்சி அழுகிறான். என்னன்னு கேட்டால் எனக்கு வேலை போயிடுச்சு பாஸ்டர் சொன்னார். மனசுக்குள்ளேயே நான் 3 நாள் நீ ஃபாஸ்டிங் இருக்கல, நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தா, நீ மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த தேவனை நீ தேடாமல் இருந்தா எப்படிடா? அதனால தான்டா இப்படி நடந்துச்சு போல நினச்சிட்டு திருப்பி அவனுக்காக ஜெபம் பண்ணார். அவன் ஒப்பு கொடுத்தான். நான் தேவனுடைய புத்திரனாக இருக்க விரும்புகிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், என் தேவனுக்காய் நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், என் வேலை நேரம் பகுதி நேரம் போக என் கர்த்தருக்காக நான் ஆலயத்தில் நிலைத்திருக்க விரும்புகிறேன், தேவன் செய்த நன்மையை நான் மறந்திருந்து விட்டேன் என்று சொல்லி அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணான்.
பாஸ்டர் ஜெபம் பண்ணார். மீண்டும் அதே ஆஃபீஸில் உயர்ந்த பதவியில், நல்ல உயர்ந்த ஒரு பதவியில் கர்த்தர் உட்கார வைத்தார். அல்லேலூயா. சில நேரம் நம்மளை அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம வருத்தப்படக்கூடாது. அவருடைய புத்திரர்களாய் இருக்க பிரயாசப்படணும். த சன் ஆஃப் காடு, த டாட்டர் ஆஃப் காடு. நம்முடைய தேவன் மகனுக்கு அப்பா, மகளுக்கு அப்பா. நமக்கு ஒரே ஒரு அப்பா, யார் தெரியுமா? எங்கள் அப்பாவால் எல்லாம் கூடும், என் தகப்பனால் எல்லாம் கூடும். உலக தகப்பன் செய்ய முடியாத எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் தான் என்னுடைய அப்பா. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தகப்பனுக்கு நீங்கள் யாராக இருக்கணும்? புத்திரராக இருக்கணும். முதல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ரெண்டாவது, வளர்ந்து வாலிய பிள்ளையான திருமண வயசுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு வாலிபன் எப்படி ஊழியம் செய்வானோ அப்படி ஊழியம் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளணும். 10 வயசு இருக்கிற பையன் வேகமாக ஓடி வந்து அப்பாவை பார்த்து, அப்பா பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடக்குப்பா, அந்த அண்ணனுக்கு எனக்கு உடனே பத்திரிக்கை அடித்து கல்யாணம் முடிச்சு வைனா நீங்கள் வச்சுருவீங்களா? வச்சுருவீங்களாம்மா? விவரம் கேட்டவைய, என்னடா விவரமே இல்லை, என்னடா பேசிட்டு போடா, செய்ய மாட்டோம். இல்லை வேகமாக வந்து உன் சொத்தையெல்லாம் எனக்கு எழுதி வைப்பா, அந்த அண்ணனுக்கு எல்லா சொத்தையும் அவங்க அப்பா அம்மா எழுதி வச்சுட்டாங்க, நீ எனக்கு எழுதி வையே அப்படின்னு ஒரு 10 வயசில் ஒரு பையன் வந்து கேட்குறான். எழுதி வச்சுருவீங்களா? அது சட்டத்திலே இடமில்லை. இளையகுமாரன் தான் செஞ்சான். லூக்கா எழுதின சுவிசேஷன்னு நான் நினைக்கிறேன், 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11 ஆரம்பித்து 31 முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். எடுத்தவங்க அது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. இளையகுமாரன் தன் தகப்பனை பார்த்து, என்னுடைய சொத்தை எல்லாம் எனக்கு பிரித்து கொடுப்பா, நான் வெளியே போய் நல்லா இருந்துக்கிடுவேன்னு சொல்கிறான். எவ்வளவோ சொன்னான், தகப்பன் கேட்கல, அடம்பிடிச்சு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் நல்ல வசதியாக கொஞ்ச நாள் வாழ்ந்தான். அப்படி தான் இருக்கும். தேவனை விட்டு தூரமாக போகிறது, தேவனை விட்டு டிவி பார்த்துட்டு இருப்பது, தேவனை விட்டு இன்றைக்கி 10 மணிக்கு ஜாயின் பண்ணுறாரு ஐயா, பார்த்துக்கிட்டு நிறைய வீட்டில் இருக்கிறது, அப்படி திறந்த உடனே சீரியலை பார்க்குறது, அவங்க உடுத்துகிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த நகை, அந்த தலை அலங்காரம், அந்த மேக்கப்பை பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், ஆஃப் பண்ணவே நமக்கு மனம் வராது. அருமையாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. லேடிஸ் எல்லாம் அந்த சேலை எங்கே தான் செலெக்ஷன் பண்ணுறாங்களோ, அவன் 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் அவள் 5000 ரூபாய்க்கு நடிப்பாள். இது நடிப்பல்ல, நடிக்கிற ஒரு இடமும் அல்ல. நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை விட உன்னை ரியலாக அழகுபடுத்த என் அப்பரால் முடியும். ஆமேன். எங்கள் அப்பாவால் உன்னை ரியலாக அழகுபடுத்த முடியும். நீ ஏன் அதை பார்க்க? அவரை பாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சுகமாக வாழ்ந்துட்டு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் எல்லா அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பணத்தையும் இழந்து தெருவில் வந்து பண்ணி மேய்க்கும்போது, அந்த பண்ணி தவிட்ட சாப்பிடும்போது நினைக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரங்க பிரியாணி சாப்பிடும்போது நான் இதை சாப்பிட்றேனே அப்படின்னு எப்போ நினைக்கான் அப்படின்னா, அந்த பன்றி கூட்டத்தில் சாப்பிடும்போது நினைக்கிறான். அல்லேலூயா. ராஜாவாய் வாழ வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு அநேகர் உலக வாழ்க்கையில் மூழ்கி கொண்டு செல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா வைக்க மனமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனமே கிடையாது. அடுத்தடுத்து தான் நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஷார்ட் வீடியோ ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு, நேரம் போகிறதே தெரியல. அப்படி தான் வாழ்ந்தான் அந்த இளையகுமாரன். ஆவியிலே உணர்ந்தான், என் அப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட பிரியாணி சாப்பிடும்போது நான் மாமிசத்தில் என் சொத்தை பிரிச்சுட்டு வந்து செஞ்சதுனால பண்ணி தவிடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு உணர்ந்தான். திருப்பி போனான் தகப்பன் வீட்டுக்கு. எந்த தகப்பன்கிட்ட சொல்ல கேளாமல் வெளியேறி போனானோ அதே தகப்பன் வீட்டுக்கு கர்த்தர் அவனை திருப்பி கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தகப்பன் வேண்டான்னு தள்ளுனாரா? எங்கள் அப்பா வேண்டான்னு தள்ளுனாரா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போ என் பிள்ளை வருவான்னு காத்துட்டு இருந்தார். நம்முடைய உள்ளமும் அப்படித்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது என்னை விட்டு பிரிந்து தூரமாய் போயிட்டானோ அவன் வரமாட்டானா? அந்த பாவம் அவனை மூடிக்கொள்ளக்கூடாது, அந்த சிக்கலில் அவன் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவன் எப்படியாவது விழுந்து போயிடக்கூடாதுன்னு தூக்கி ஏந்தி நிறுத்துகிற ஒரு தகப்பன், தன் தலையை உயர்த்துகிற ஒரு தகப்பன்.
நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவார். முதலாவது, நான் இயேசுவின் பிள்ளைங்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். இரண்டாவது, நான் அவருடைய புத்திரர், அவருடைய சொத்துக்கெல்லாம் அதிகாரி. என் தேவன் உலகம் முழுவதும் உண்டாக்கியிருக்கிற எல்லா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அதுதாங்க யோவானில் நம்ம பார்க்கிறோம். 1 யோவானில் அருமையாக வாசிக்கிறோம். நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை மறந்து உலகத்துக்குள்ளே ஓடாதீங்க, உலகத்துக்குள்ளே போகாதீங்க. ஊழியம் செய்யுங்க, வேதம் வாசிங்க, ஆண்டவரை தேடுங்க, துதிங்க, ஆராதிங்க. ஒரு வாழ்க்கை என் கர்த்தருக்காக நீங்களும் நானும் வாழும்போது அவர் சொன்னாரே, நீ என் புத்திரர் என்று சொல்லி உன்னை நான் முன்குறித்தேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்ல தகப்பன். பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் அல்ல. மனமாறி போக அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய தகப்பன் நம்ம நடத்துகிறார். மூன்றாவது, யாரெல்லாம் அப்படி நடத்தப்படுறோன்னா, ஆவியில் நடத்தப்படுகிறோம். ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் எப்படி? ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. தேவ ஆவியினால் வாசிங்க. வாசிடா சத்தமா. தேவனுடைய ஆவியினால் யாரெல்லாம் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். மூன்றாவது, தேவ ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கணும். முதலாவது அவருடைய பிள்ளையா இருக்கணும், ரெண்டாவது அவருடைய புத்திரராக இருக்கணும், மூன்றாவது தேவனுடைய ஆவியில் நடத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். தேவ ஆவியில் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்பா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கைதுகளை தட்டி, இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. ஒரு இயேசுவினுடைய பிள்ளை எப்படி நடத்தப்படணும்னா, கர்த்தர் சில வேளையில் நம்முடைய கதவுகள் அடைக்கப்பட்டது போல இருக்கும். அது நன்மைக்கே. நம்ம ஒரு காரியமாக, ஒரு வேலை விஷயமாக வெளியில் போவோம், இல்லை ஒரு பண விஷயமாக வெளியில் போவோம், இல்லை பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கறதுக்கு வெளியில் போவோம், இல்லை மருத்துவரை பார்க்க வெளியில் போவோம். அங்கு நம்முடைய கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். நம்ம நினைப்போம், நான் ஜோம் பண்ணி தானே வெளியில் வந்தேன். நான் அநேக தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் ஒரு அடி வாசலை விட்டு வெளியில் போகிறேன்னா, ஒரு அடி எடுத்து வைக்க போவதற்கு முன்பதாக நான் ஜெபித்துத்தானே போனேன், எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது? நம்ம கேட்குறோம் அநேக தடவை, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கு, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இது நடந்துச்சு? நான் ஜோம் பண்ணி தானே போனேன். ஆனால் நோவாவை பாருங்கள். ஒரு மனுஷன் நோவா, ஆதியாமத்தில் நம்ம பார்க்குறோம். நோவா 16ஆம் வசனம்னு நான் நினைக்கிறேன், சரி எனக்கு ஞாபகம் இல்லை, 7:16 நினைக்கிறேன். அதை எடுத்தால் கூட வாசிங்க. நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நோவாவை பார்த்து கர்த்தர், இங்கே ஒரு பெரிய ஜலப்பிரயம் வரப்போகுது, ஆனால் மழையினால் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் நோவா, நீ என்ன செய்யணும், உன்னுடைய குடும்பமும் எல்லா விலங்குகள் மிருகங்கள்லாம் சேர்ந்து ஜோடி ஜோடியாக நீ செஞ்சிருக்கிற அந்த பேழைக்குள்ளே வச்சுக்கோன்னு சொன்னார். அவன் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன எல்லா வார்த்தையின்படி வைத்தான். வாசிங்க 7:16 நினைக்கிறேன். வாசிங்கம்மா 7:16 சத்தமாக வாசிங்க. ஆதியாகமம் 7:16.
போதுமானது. அங்கே பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம் தெரியுமா? எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு. யாருங்க கதவை அடைச்சது? யார் கதவை அடைச்சா? ஒருவேளை அந்த கதவு திறந்திருந்தால் என்ன ஆகும் யோசிங்களேன். அந்த கதவு திறந்திருந்துச்சு, நோவா செய்த அந்த பேழையினுடைய கதவு திறந்திருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும்ல என்ன ஆகும்னு. அதனால தான் கர்த்தரே கதவை அடைத்தார். நம்முடைய தேவன் சில வேலைகளில் நம்ம வேலைக்கு போகும்போது சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு தடை வருகிறது என்று சொன்னால், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோடு பேசுவார், உன்னை சரியாக நடத்துவார். உனக்கு ஏதோ அதில் பிரச்சனை வரப்போகுது, அதனால தான் அந்த கதவை அடைக்காரு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். என் தேவன் என் வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மைக்கே. என்ன என் வாழ்க்கையில் அவர் செஞ்சாலும் நன்மைக்கே. வெளிப்படுத்த விசேஷம் 3:7 அங்கே வாசிக்கிறோம், உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது எந்த மனுஷனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட முடியாது. உனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாசலை கர்த்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அது யாரும் பூட்ட முடியுமா? தேவன் திறந்த கதவை எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. அதே மாதிரி தேவன் அடைத்த கதவை எந்த மனுஷனும் திறக்க முடியாது. அல்லேலூயா. அதை நீங்கள் நினச்சிக்கணும் நல்லா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 8:14. சத்தம் ஒரு ஆள் வாசிங்க. 8:14-15 வாசிங்க. நம்ம அப்பாவை பார்த்து நம்ம அப்பா எப்படி நடத்துகிறாருன்னு வாசிங்க. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கைத்தட்டு கொடுங்க பாப்பா. நம்முடைய தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே எங்கள் அப்பா உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலோ அது நன்மைக்கே. தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு துரோகம் பண்ணவே மாட்டான். மாமிசமான தகப்பன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய தகப்பன் நமக்கு துரோகம் பண்ணுவாரா? தீமை செய்வாரா? தீமையை அனுமதிப்பாரா? பண்ணவே மாட்டார். நம்முடைய தகப்பன் நன்மை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யத்தான் அவர் காத்திருக்கார். அல்லேலூயா. ஒரு அம்மா பாருங்க, ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய டாக்டர் வெளிநாட்டில். அவர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ஆராய்ச்சி பண்ணுவதற்காக, அவர் போன் கேன்சருக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். அவர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவர் செல்லுகிறார். விமானத்தில் இறங்கிட்டார். தன்னுடைய கார், அங்கே கார் வருகிறது அவர் அழைத்து செல்வதற்கு. அந்த காரில் ஏறுறாரு. சரியான மழை, எத்தனையோ மைல் தூரம் நம்ம அங்கே போகணும். அவர் கடந்து போய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருக்காக காத்திருக்கிற எல்லா டாக்டர்ஸுகளுக்கும் அவர் பாடம் கற்றுக் கொடுக்க அங்கிருந்து கடந்து செல்கிறார். விமான நிலையத்தில் அதிகமான மழை. அந்த டிரைவர் சொன்னார், நம்ம போயிடலாம், எப்படியாச்சும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் நான் அங்கே நிறுத்திடுவேன்னு சொல்கிறாரு. அதை அந்த டாக்டர் நம்புகிறார். இவங்க அந்த மழையில் வேகமாக போக 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 மழை அதிகமாக அடிச்சிருச்சு. காற்று அதிகமாக அடிக்கி டிரைவிங் பண்ண முடியலை. நடுக்காடு, 2 நாட்டுக்கும் இடையில் உள்ள நடுக்காட்டில் அந்த கார் நிறுத்தப்பட்டது. உடனே இந்த காருக்குள்ளே ரொம்ப நேரமாக இருக்காங்க. அந்த டிரைவர் சொல்கிறாரு, ரொம்ப தூரத்தில் ஒரு குட்டி வெளிச்சம் தெரியுது டாக்டர்னு. இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, சரி அப்போனா அந்த வெளிச்சம் தெரியுதுல்ல, அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போவோம் அப்படின்னு அந்த காரை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஒரு குட்டி வெளிச்சம் தெரிகிற அந்த இடத்துக்கு போனால் அது ஒரு சின்ன வீடு, யாருமே இல்லாத ஒரு குகை மாதிரி ஒரு சின்ன இருளடைஞ்ச ஒரு வீடு. அங்கே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அந்த வீட்டில் ஒரு கட்டில் இருக்குது. அதில் ஒரு பையன் படுத்திருக்கான், வாலிப பையன். அந்த பையன் பக்கத்தில் தலைமாட்டில் இருந்து ஒரு அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவை தட்டினோன்னா உள்ளே திறக்காங்க. டாக்டரும் டிரைவரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த அம்மா அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. எங்கள் வீடு சின்ன வீடு, நீங்கள் இங்கேருந்து பாருங்க என்ன. அந்த டாக்டர் ஒன்றுமே சொல்லலை. அந்த டாக்டர்
எங்கேருந்து வரேன், நான் யார், அப்படி எதுவுமே சொல்லலை. இது என்னன்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகனுக்கு 26 வயசு ஆகிறது. சில வருடங்களாக அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தோம், மருத்துவமெல்லாம் பார்த்தோம், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இவன் மரித்து போவான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படி என்ன வியாதி இவனுக்குன்னு கேட்டால், இவனுக்கு போன் கேன்சர். இவனுக்கு போன் கேன்சர். போனெல்லாம் அரிச்சிக்கிட்டு இருக்கு கேன்சரில். அதனால் ஒன்றும் செய்ய முடியலன்னொன்னே, எனக்கு ஒரே பிள்ளை, எனக்கு கணவர் கிடையாது, அதனால் நான் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கேன். அந்த டாக்டர் அழுதார். ஏன் அழுதார் தெரியுமா? எத்தனையோ டாக்டர்களுக்கு போய் சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த பாடத்தை அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போகணுன்னு விமானத்தை பிடிச்சி அங்கே விமானத்தில் வந்து இறங்கி காரில் போக ஆரம்பித்த அந்த டாக்டருக்கு தேவன் எங்கே திருப்பி விடுதார்னு பாருங்கள். ஒரு விதவை தாயினுடைய அந்த கண்ணீரை கண்டு அவனுடைய மகனை சுகப்படுத்தும்படியாய் அவள் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய, அதற்கு அந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய டாக்டரையே அவருடைய வீட்டுக்கு நேராய் கர்த்தர் திருப்பி விடுவார் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் அவர்களை எப்படி நடத்தி இருக்கிறார் என்று பாருங்க. அப்புறம் அவர் அழுதபடியே சொன்னார், நீ ஆராதிக்கிற தேவன் உன் கூட இருக்காரு, நீ கும்பிடுகிற தெய்வம் உன் கூட இருக்கு. நான் எங்கேயோ போக வேண்டிய என்ன, உன் தெய்வம் உன்கிட்ட கொண்டு வந்திருக்கு. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் தான் போன் கேன்சருக்கு மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர். அவற்று இருந்த எல்லா மருந்துகளையும் கொடுத்து அந்த மகனை கர்த்தர் சுகப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தேவ ஆவியானவர் உங்களை என்னையும் அப்படித்தான் நடத்துவார். நீங்கள் அறியாதது, உனக்கு எட்டாதது பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் சொல்லுவீங்க சில நேரம், அக்கா நான் நினச்சி கூட பார்க்கலக்கா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வாருன்னு. ஆமென். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் அப்படி நடத்துகிற ஒரு தேவன். அருமையாய் அந்த 16, 15, 16 வாசிங்க. ரோமர் 8, 15, 16 வாசிங்கம்மா. பாருங்க, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினாலே தேவ ஆவியானவர் நம்ம கூடையே அவர் சாட்சி கொடுக்கிறார். நம்ம கூடையே அவர் சாட்சி சொல்கிறார். என் பிள்ளை எப்போதும் ஆவியானவர் துணையோடையே நடப்பா. என்ன காரியம் செஞ்சாலும் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி கேட்டு தான் செய்வா. அதுதாங்க ஆவியானவருடைய நடத்துதல். அதுதான் ஆவியானவர் நம்ம கொண்டு போகிற ஒரு வழி. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதெல்லாம் கேட்க மாட்டோம். மாமிசம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் இந்நாள் வரைக்கும் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து விழுந்து 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 கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அந்த வனாந்தரத்தையே சுற்றி சுற்றி வந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் மேலே போக முடியாதபடி, அந்த பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் வருகிறது என்று சொன்னால் நம் தேவ ஆவியானுடைய நடத்துதலின்படி நடக்காதது தான் ஒரு காரணம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு காரியம் சொல்கிறேன். அவர் நம் மீது வைத்த அன்புக்கு அளவே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மற்றவர்கள் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாருங்க, சிலுவையில் அரைஞ்சி தொங்கும்போது கூட தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்னாரா இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, அறியாமையே செஞ்சுருந்துருப்பாங்க, தெரியாமல் கூட நம்மளை பேசியிருந்துருப்பாங்க, தெரியாமல் கூட நமக்கு ஒரு காரியத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் தெரியுமா, தெரிஞ்சே தான் வாப்படி நீ பேசியிருக்கான், பழி சாட்டிடுவோம் ஈஸியாக. தெரிஞ்சுதான் என்னவா பேசியிருக்கா, தெரிஞ்சுதான் அதை செஞ்சுருக்காங்க, வேணுக்குன்னு தான் இதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணணும். அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்முடைய அப்பா எப்படி நீ என் பிள்ளைன்னு சொன்னாரோ அதே போல் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள தேவன் செலுத்தின அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ அன்பு எப்படிப்பட்ட அன்பு,
அந்த அன்புக்கு ஈடு என்ன ஒன்றுமே இல்லை உலகத்தில். எதை கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. அந்த அன்பை கொடுத்து கத்த நம்மளை வாங்கியிருக்கிறார். அப்போ நம்ம மற்ற இடத்துல எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். புத்திரராக இருக்கிறேன்னு சொன்னால் சில பேர் 30 வருஷம், இப்போ 17 வருஷம் ஆகுது சர்ச்சுக்கு வந்து. இப்போ யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுவீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, முன்னாடி வந்து இப்போ ஒரு ஜெப குறிப்பு சொல்லுதேன், ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா யார் ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்குங்க, கையை தூக்குங்க, கை தூக்குங்களேன். உட்காந்துக்கிட்டே என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாருமே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், கை தூக்க மாட்டோம். பிரஸ்டீஜ் இஷ்யூவா? ஜெபம் பண்ண தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் தெய்வ சமூகத்தில், இங்கே தான் சர்ச்சில் பண்ணலையே தவிர என் வீட்டில் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. சாலமோன் ஐயா என்ன, ரவி ஐயா பின்னாடி திரும்பி பார்க்காரு சாலமோனை. சொன்ன உடனே சாலமோனை திரும்பி பார்க்காரு. அவர் இவர் கை தூக்கலை, ஆனால் அவரை திரும்பி பார்க்காரு. ஜெபம் பண்ணுறவங்க கை தூக்குங்கன்னா அவர் நம்ம தம்பித்துறை ஐயா சம்முன்னு மல்லாக்க படுத்து கிடக்காரு. ஆண்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்கள் வீட்டின் தலைவர்கள் இல்லையா? தலைவின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துடுது. அதனால் உங்களை நாங்கள் தலைவர்னே சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு கீழே தாங்கிறத ஒத்துக்கிடுவோம், சில காரியங்களை ஒத்துக்கிட மாட்டோம். ஆமென். நாங்கள் பலவான்கள். பலவீனன்னு யாரும் நம்மளை என்ன செய்யக்கூடாது. பலவீனன்னு நம்ம செய்கிற வேலையை அவங்க செஞ்சிருவாங்களா? செய்ய அவர் எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ தான் நாங்கள் செய்கிறோம்ல, அப்புறம் என்னங்காரு பாருங்கள். இப்போ மகாலட்சுமி வீட்டில் நல்ல வேலை வாங்குதான்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே உலகம் சொல்லும் ஆண்கள் பலவான்கள் பலவான்கள் அப்படின்னு. உங்களை விட ஒரு காரியத்தில் நாங்கள் பலவான்கள். நாங்கள் செய்கிற அந்த பெயினை, நாங்கள் தாங்குகிற அந்த பெயினை நீங்கள் தாங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, என்ன தெரியுமா? நமக்கு என்ன பேருமா? நமக்கு என்ன பேர் இது கூட தெரியலையா? அம்மா. கைத்தட்டு கொடுங்க அவளுக்கு, மகாவுக்கு அம்மா, தாய். ஒரு ப்ரொமோஷன் இருக்கா இல்லையா? நம்ம தாங்குற அந்த பெயின் அவங்க ஒரு நாள் தான் காலில் லேசாக முள்ளு குட்டினா 3 நாள் நொண்டியே நடப்பாங்க. அதை சாக்கிட்டே இருந்த இடத்த விட்டு அசையாமல் இருப்பாங்க. என்ன, அந்த காலில் அன்னைக்கு முள்ளு குத்திச்சில, அது வலிச்சுக்கிட்டே இருக்குது. அது ஒன்றும் செய்யாது. நீ சொல்கிற எனக்கு இல்லை வலிக்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமாம். ஆனால் இப்போ ஒரு சில பேர் பெட் காஃபி போட்டு தான் மனைவி எழுப்புறாங்க. இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு. அவங்க மேடம் தூங்குவாங்க, ஏன்னா டயர்டு. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள் பார்த்துருக்கீங்களா? டயர்டு. எங்கே படித்தாங்கன்னு தெரில, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, அப்படி சொல்லுவாங்க. கூசாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு முட்டை பொரிச்சு எடுத்துகிட்டு வாடா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூசாமல் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வாடா. அது வந்து அன்பு, அதிகமான அன்பு. மனைவி மேலே கணவர் அதிகமான அன்பு செலுத்துகிறபடியினால அதை செய்கிறாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டில் அவங்க செய்கிறாங்க. நம்ம காலத்துலலாம் அப்படி செய்ய முடியாது. உட்காந்துக்கிட்டு டீ போட்டு கொண்டு வர சொல்ல முடியுமா? கொன்னுருவாங்க. ஆமே. தேவ அன்பு இருந்தால் நம்ம குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். தேவனுடைய அன்பு இருந்தால், நிறைஞ்சிருந்தா, நம்ம குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும். சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஆமாம். விட்டு கொடுத்துருவோம், அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம், சாந்தமாக இருப்போம். சில மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியாது. எந்நேரமும் டென்ஷனில் இருந்தால் என்ன செய்யாத? எந்நேரமோ வேலை செய்கிற உண்மைதான். ஆனால் வேலை விட்டு உள்ளே வர்ற ஆம்பளையை பார்த்த உடனே இப்போ தான் வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரமா எங்கே சுற்றிட்டு நீ வந்த அப்படின்னா அவன் பாவம் என்ன செய்வான்? என்ன செய்வான்? எங்கேயாச்சும் திருப்பி போயிடுவான். நான் ஜெயசன் சொல்லுதான் பாருங்கள். 10 வயசு பையலுக்கு கூட அந்த அனுபவம் இருக்குது. அந்த பையலை யார் அப்படி வீட்டை விட்டு முடிக்க விட்டானே எனக்கு தெரியல. எங்கேயாச்சும் போடான்னு முடிக்கிடுவாங்களாம்.
தேவ அன்பு, தேவனுடைய பிள்ளைகளைப் போல நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும். தேவ அன்பு நமக்குள்ளே இருந்தால் சகலத்தையும் அது சகிக்கும், அது விட்டு கொடுக்கும், அது பொறுமையாக இருக்கும், அது தாங்கும், அது மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. 2வது புத்திரர்களாக இருக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டில் ஒரு 16 வயசு குழந்தை அப்படி கட்டில் படுத்தே இருக்குது, வாலிப பிள்ளை. பாரதி நகரில் ஜோமனை போனேன். நான் போய் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். போகும்போது அவங்க அம்மா ரொம்ப புஷ்பா, அவங்க பேர், ரொம்ப அழுதாங்க. எனக்கு ரொம்ப, நான் யாராச்சும் அழுதா அவங்க அழுகுதாலோ இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி நான் அழுதுருவேன். ஏன்னா நமக்கு அப்படி கிருபைகளே தேவன் கொடுத்துருக்காரு. சில பேர் துஷ்டி வீட்டுக்கு போனால் கூட அழமாட்டாங்க, கல்லூரி மங்கையாக இருப்பாங்க, அழுகே வராது. சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோன்னா, அங்கே ஏன் போகிறோன்னா நம்ம பாட நினச்சிட்டு அங்கே அழுகிற வர செத்து இருந்த அந்த ஆள் நினச்சி யாரும் அழலை. அந்த வீட்டுக்கு போகிறோம் பார்த்திங்களா, துக்க வீட்டுக்கு, எல்லாருமே அந்த துக்கத்தில் இறந்தவங்களை நினச்சி அழுகிறதே கிடையாது. அன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம மனநிலை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குங்கிறத போய் அங்கே என்ன செய்வோம், உட்காந்து அழுவோம். அப்படிதானம்மா? ஆமாம். ஏன்னா அவளை இறக்க சுவாபம். அந்த அம்மா அழுது சொன்னோடனே நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு. அவள் ஒரு 5 வயசில் போலியோ அட்டாக் மாதிரி காய்ச்சல் வந்ததுனால படுத்த படுக்கை ஆகிட்டா, ஒன்றுமே செய்ய முடியல, இப்படி தான் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு. நான் ரொம்ப அழுது ஜோமன்ட்டு வந்தேன். அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு 10 வருஷம் இருந்து தான் அவங்க போனாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்படி அந்த வீட்டில் ஒரு பெண்மகள் 16 வயசில் சாப்பிட முடியாமல் படுத்திருந்தா அந்த தாயும் தகப்பனும் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதே போல் தான் நீங்களும் நானும் நாளுக்கு நாள் ஆலயத்தில் வளர கற்றுக்கொள்ளணும். உள்ள வாரம்னா பாட கற்றுக்கொள்ளணும், செபிக்க கற்றுக்கொள்ளணும், வேதத்தை படாத எடுத்து வாசிக்க கற்றுக்கொள்ளணும். வாசிக்க தெரிஞ்சவங்க பைபிளை திறக்குதே இல்லை, கொண்டு வந்த பைபிளை அப்படியே மடியில் வச்சுருந்து அப்படியே நெஞ்சில் இடுக்கி வீட்டுக்கு போகிறோமே, இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் புத்திரராடா, செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலையே. பாஸ்டர் பைபிள் வாசினா டக்குன்னு எடுத்து என்ன செய்யலாம், வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்சவங்க பெரட்டியாச்சும் பார்க்கலாம். பின்னாடி இருந்த ஒரு ஆள் அப்படிங்க பெரட்டாதான், பெரட்டிடுவார் ஆண்டவர். பெரட்டணும், வேதத்தை என்ன செய்யணும், திறந்து பார்க்கணும், முத்தமிடணும், வாசிக்கணும், முடிஞ்சளவு ட்ரை பண்ணணும், தேவனோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் புத்திரராக இருக்க வேண்டிய நீங்கள், பால் பிரசங்கிக்கிற நீங்கள், ஊழியக்காரராக இருக்க வேண்டிய நீங்கள், பால் உண்கிற குழந்தைகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்களே என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் அருமையா, குழந்தைகளை போல இராதீங்க. எப்படி அந்த அம்மா வீட்டுக்கு நான் ஜோமனை போகும்போது அந்த தாயின் தகப்பனை அழுதாங்களோ, வேதனைப்பட்டு என் பிள்ளை அள்ளி சாப்பிட முடியல, எலும்பி உட்கார முடியல, அவள் வேலையை அவளையே செய்ய முடியலன்னு அழுதாளோ, அதே போல் கர்த்தர் உங்களை பார்த்து அழுவார். உனக்கு இத்தனை வயது ஆகிறது, ஏன் என்னுடைய வேலையை உன்னால் செய்ய முடியலை? ஏன் ஒரு ஆளை பார்த்து சுவிசேஷம் சொல்ல முடியலை? ஏன் உனக்கு வேத 2 அதிகாரம் வாசிக்க முடியலை? ஏன் ஆலயத்தில் உன்னால் ஜெபிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவார். நீங்கள் யார்? புத்திரர்கள். முதல்ல யார்? பிள்ளைங்க. 2வது புத்திரர்கள். 3வது ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆவியானவருடைய துணையோட உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. எவர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள் என்று பவுல் அருமையாக சொல்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படணும். உன் குடும்பம் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படணும். உன் வேலைகள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படணும். தேவ ஆவியானுடைய துணையோடு தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 18 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம யார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவர்களா? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை வேதம் சொல்கிறது. அதை வாசிங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். வாசிங்க. நீங்கள் வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. நீங்கள் 6:16 சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். சூப்பர். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நம்மளாம் யாரு? தேவனுடைய ஜனங்கள்.
வாசிமாத. தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம யாரா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம யாருன்னா தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை அசுசிப்படுத்தக்கூடாது. தேவனுக்கு விரோதமான பாவங்கள் எதுவும் செய்யாதபடி நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை, நம்மளை, நம்ம சோல், நம்ம அதை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நம்ம அதுதான் செய்கிறதில்ல. சர்ச்சுக்கு போவோம், வேதம் வாசிப்போம், கூட்டங்களுக்கெல்லாம் போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஊடால மற்றவங்க யாராச்சும் சொன்னால் அதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் இருக்கிறபடியினால் அதை அசுசிப்படுத்தாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுங்கள். அதுக்கு முந்தின வசனம் கூட ஒரு வசனம் இருக்குது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது இருக்காமா அந்த வசனம்? அந்நிய நுகத்தில் பேலியாளிக்கும் பாருங்க. பிசாசினுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒளி உள்ளே போனால் இருள் ஓடி போயிடும். கதவை திறக்கிறோம், வீடு இருட்டாக இருக்குது, நைட் நேரம் வந்து திறந்தோடனே டக்குன்னு சுவிட்சை போட்டோன்னே வெளிச்சம் வந்தோடனே அந்த இருள் என்ன செய்யுது? ஓடிடுது. என் தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாய் இருக்கிறபடியினால், நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கிறபடியினால், நீ அவருடைய புத்திரராய் இருக்கிறபடியினால், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நீ இருக்கிறபடியினால், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துக்குள்ளே வரும்போது உள்ளே இருக்கிற அந்த இருள், அந்த பிசாசின் கிரியெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும். நல்ல கைத்தட்டலாமே. நல்ல வார்த்தைகள் வரும்போது அதை கைதட்டி வரவேற்றா அது உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். ஆமென். தேவனுடைய நல்ல வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அதை கைத்தட்டி வரவேற்றா அது உங்களுக்குள்ளே அப்படியே இருந்து என்ன செய்யும்? கிரியை செய்யும். பெற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு நம்பிக்கை. என் தேவனிடத்திலிருந்து பல காரியங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற அது ஒரு நம்பிக்கை. பாருங்கள், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சொல்ல போகிறேன். அவருடைய ஆலயமாக இருக்கிற நம்ம எப்போதும் தேவனுக்கு பிரியமாக அதை வைத்திருப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை சொல்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 3:9 நீங்கள் வாசிங்க. 6 வாசிங்களேன். கலாத்தியர் 3:6 நீங்கள் வாசிங்க. அப்படியே தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாசிங்க தொடர்ந்து 9 வரை. நமக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியம் கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் நீ வெளியே வாப்பா, குழந்தை இல்லைங்கல்ல, நீ இந்த நட்சத்திரத்தை பாரு, இந்த மணலை பாரு, இதை போல் உன் சந்ததி இருக்குன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசலை. நானா சொல்லியிருப்பேன், நீங்கள்னா சொல்லியிருப்பீங்க. மாம்சத்தில் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே ரொம்ப வயசாகிடுச்சுப்பா, சூழ்நிலையும் பார்க்கணும்ல, சூழ்நிலையெல்லாம் எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு என் மனைவிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நீர்வாட்டுக்கு வெளியே வந்து நட்சத்திரத்தை பாரு, இத்தனை பிள்ளைங்க, உன் சந்ததி இவனமாக இருக்குன்னு சொல்கிறீரேன்னு நம்ம நினச்சிருப்போமா இல்லையா? அவர் சொல்கிறார் பாருங்க, அது வாசிப்பா. விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமினுடைய விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் உன் கூட இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முதலாவது உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெண்டாவது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமே, முதல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ரெண்டாவது நம்ம சுற்றி இருக்காங்க, நம்மளை நம்பி சுற்றி இருக்காங்க பற்றியில சில நேரம் ஓடியாருவாங்க. அக்கா ஒரு யோசனை சொல்லுங்கக்கா, என் மகன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க்கா, என் பிள்ளை பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி சொன்னதை கேளாமல் எப்போதும் செல்லுலே இருக்காக்கா, ஒரு யோசனை சொல்லுங்கக்கான்னா நம்ம ஜெபம் பண்ணி ஒரு யோசனை சொல்லுவோம். அது அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இப்படி ஒரு நிறைய பேர் உன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், உனக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி. ஒத்த காத்தியாக ஒத்தியிலே இருக்கிறது நல்லாவா இருக்குது? நானும்
அவரும் இவளும் ஒன்று தான் இருக்குது. ஒன்று நான் அவர் இவா போதும் அப்படின்னா உலகம் அப்புறம் எப்படி பெருக? உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்ல. அதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ முதலாவது ஆசீர்வதிக்கப்படணும். உங்ககிட்டே ஒன்றும் இல்லை, உன் பேரே சாட்சி இல்லை. நீங்கள்லாம் எனக்குள்ள சாட்சி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து சாட்சி சொன்னார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, என்ன குறித்த சாட்சி என் வீட்டுக்காரோ என் பிள்ளைகளோ என்னை சுற்றி இருக்கிறவங்களோ சொல்கிறத விட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லணும்னு சொல்லுவேன். எப்போ தெரியுமா? ஏன்னா எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பகைவராக இருந்தால் இவங்க எப்படி என்ன குறித்து சாட்சி சொல்லுவாங்க? கொஞ்சம் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? உன்னை சுற்றி இருக்கிற ஆள் ஒருத்தர் உன்னை பிடிக்காத ஆள், அந்த ஆள்கிட்ட போய் மகாலட்சுமி எப்படின்னா படுமோசம். ஏன்னா அவள் எரிஞ்சு போயிருக்கா இவளை பார்த்து. இப்படி கோயிலுக்கு போகிறா, மயில் வாசிக்கா, ஊழியம் செய்தா, வீடை கட்டுதா, கல்யாணத்தை முடிக்கா, பிள்ளை பேரம்பேத்தி எடுக்கா, நகை வாங்குதா, எல்லாம் பண்ணுறா அப்படின்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நீ போய் அக்கா மகாலட்சுமி எப்படி அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்? நல்ல சாட்சி வராது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சாட்சி உள்ளவர்களாக, எனக்குள்ளே நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருங்க. நான் சொல்லுவேன், என்ன குறித்த சாட்சி அப்பாட்ட கேளுடா, முழங்கால் போடு, அப்பாட்ட போய் என்னைய குறித்து சாட்சி கேளு, என் பிள்ளை யாருன்னு அவர் சொல்லுவார். நீ முழங்கால் போட்டு கேட்க மாட்டீல, நீ பக்கத்து வீட்டுக்காரர் தானே கேட்ப, அவளுக்கு எனக்கும் பிடிக்காது பரவா அப்படி தான் சொல்லுவா. அதானம்மா உண்மை. சரி கை தட்டுங்களேன். ஆமாம் ஆமான்னு மண்டை ஆட்டுறீங்க, நல்ல சிரிக்கிங்க, நல்ல ஒரு கை சத்தமாக கை தட்டுங்க, சும்மா சத்தமாக தட்டுங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கை தட்டல கைத்தாளத்தோடு எக்காலத்தோடு என் தேவனை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சாட்சி உள்ளவர்களாய் நீங்கள் இருங்க. வாசிமா அந்த கலாத்தியர் 3:9 வாசிமா. போதும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீ விசுவாசிக்க, அதனால ஆண்டவர் உனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுத்தாரு. ரட்சிப்பு கொடுத்த தேவன் சொல்கிறாரு நீ தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு நீ தான் என் பிள்ளைன்னு. ஆனால் நீ தான் எங்கள் அப்பா, அவர் இல்லை. உட்காந்துருக்கிற இவர் தான் அப்பா, இவற்றை தான் கேட்பேன், இவற்றை தான் ஒன்றும் நடக்காது. கதை நடக்குமா? அவர் சொல்கிறாரு என்கிட்ட எல்லாம் இருக்குடா, நான் தான் அவங்க அப்பா, நீ என் பிள்ளைடான்னு சொன்னார். நம்ம அதை என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. ரெண்டாவது, நீ என்னுடைய புத்திரருடா, உனக்கு திருமண வயசு வந்துருச்சு, அதனால நீ மணவாளனை போல நடந்துக்கோ. ஒரு மணவாளன், ஒரு வாலிய பையன் வீட்டில் இருந்தால் எப்படி வருமானம் வரும், எப்படி வேலை செய்வான், அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருப்பானோ அப்படி நீ நடந்துக்கோ. நீ இன்னும் பால் குடிச்சிட்டு படுக்கையிலே படுத்து கிடந்தா தாய் தகப்பனுடைய இருதயம் நொந்து 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 சீக்கிரமாக போயிடுவாங்க. இருக்கிற வண்ணமாக ஒரு பையன் வீட்டில் இருக்கணும், ஒரு பொண்ணு இருக்கிற வண்ணமாக வீட்டில் இருக்கணும். வாலிப பொண்ணுன்னா அவள் வாலிப பொண்ணு மாதிரி இருக்கணும் வீட்டில். என் யாரும் சொல்லுங்க ஐயம்மா, என் யாரும் ஓட்டமா, என் யாரும் மேக்கப்பா, என்ன ஆகுங்க குடும்பம்? கொண்டே உடனே ஹாஸ்டலில் சேர்த்துடணும், வீட்டில் வச்சு மல்லு கட்டக்கூடாது. அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். புத்திரராய் என்று சொன்னால் உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாயிரு, உன் தாய் தகப்பனுக்கு பிரயோஜனமாரு, எங்கள் அப்பாவுக்கு பிரயோஜனமாரு. முதல்ல ஆலயத்தில் பிரயோஜனமாரு. ஆலயத்துக்கு வாரேன் அப்படின்னா உன்னை வச்சு ஆலயத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு தான் உன்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். ஆமே. வந்து உட்காந்தே இருந்து குரு குரு குருன்னு பார்த்து பாதி நேரம் உறங்கி பாதி நேரம் அங்கே இங்கேயும் பார்த்து பிறகு எனத்தையாச்சும் குற்றத்தை கண்டுபிடிச்சி நீ வெளியில் போனால் நான் சொன்ன வார்த்தை உன் கூட வந்து உன்னை ஆசீர்வதிக்காது. ஆமென். குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி. இங்கே ஒரு முகம், வெளியே ஒரு முகம், இங்கே ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சு, இங்கே அந்நிய பாஷை, வீட்டில் கெட்ட வார்த்தை. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஆசீர்வாதம்? இங்கே நிரம்புகிற அந்நிய பாஷை உன் வீட்லேயும் அந்நிய பாஷையாக இருக்கணும்.
அல்லேலூயா. வருதேவன் வாயில் கெட்ட வார்த்தை எப்படி வரும்? ஆவியானவர் உள்ளே இருந்தால் கெட்ட வார்த்தை வருமா? கொன்னால் வராது, சங்க அறுத்தாலும் வரக்கூடாது. ஆமே, வெறியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வரவே கூடாது. நீ யார்? பரிசுத்தருடைய பிள்ளை, பரிசுத்தமாக தான் இருக்கணும். உனக்கு ஒரு பேர், நீ இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை, பயப்பட மாட்டேன்டா, எதுக்கும் பயப்பட மாட்டேன், என் தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன் ஜட்ஜு. உனக்கு ஜட்ஜி யார் தெரியுமா? அவர். உன் மனசாட்சியும் அவர் தான் உனக்கு ஜட்ஜ். எந்த மனுஷன் ஜட்ஜாக ஊடால வர நீ அனுமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அனுமதிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு கடந்த நாளில் ஒரு சின்ன சாட்சி ஒருத்தர் வந்தார். கொடுத்தா பாருங்க, உட்கார வச்சு பச்சை தண்ணியை கொடுத்துட்டு அவர் வந்தது சென்னையிலேருந்து வந்தார், கெஸ்ட்டாக வந்தார். பெரிய ஆள், எல்லாருக்கும் பெரிய ஆள், எனக்கு குட்டி ஆள். எனக்கு பெரிய ஆள் யார் தெரியுமா? அவர் தான். ½ கொடுத்ததில் அரண்டுட்டான். இல்லை லூயா, வசனத்தை வச்சு தான் கொடுத்தேன். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன், அதே சமயம் பட்சிக்கிற அக்கினியை போல உள்ள தேவன், கோபப்படுகிற தேவன். பவுல் சொல்கிறாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபப்படுற வேண்டிய இடத்துல நீ கோபப்படு, ஆனால் பாவம் செய்யாத. பரிசுத்தராயிரு, புத்திரனாயிரு. ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஆளை துணைக்கி கூட்டிட்டு வா. சும்மா வெறுங்கையா நீ போகாத. உனக்கு பொற்கரிடம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ அந்த மகிமையிலே ராஜாவோடு ஆளுகை செய்ய போகும்போது அந்த ஆளுகையில் ஒரு கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிரீடத்திலே நீ கொண்டு போன ஆத்மாவுக்கு தகுந்த ஒரு முத்தை அவர் பதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. நீங்கள் யார்? முதல்ல இயேசுவின் பிள்ளை. ரெண்டாவது யார்? ரெண்டாவது புத்திரராக நடக்கணும். புத்தி உள்ளவங்களா புத்திரராக நடக்கணும். புத்தி இல்லாத போல் நடக்காதீங்க தயவுசெய்து. அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை. போதிக்கிற எங்களுக்கு இல்லை, கேட்கிற உங்களுக்கு. புத்தி உள்ளவர்களைப் போல சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாய், நீடிய பொறுமை உள்ளவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய் நீங்கள் வாழும்போது தேவன் உங்கள் மேல் அன்பாக இருப்பார். ஆபிரகாமை போல அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, நோவாவினுடைய கதவை கர்த்தரே அடைத்தார் என்று சொன்னால் அவனுக்கு அழிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அடைத்தார். உன் வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கா? அது ஏன் அப்படின்னா உனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு தான் அதை அடைக்காரு. கைத்தட்டுங்க, நல்லா நல்லா கைத்தட்டுங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை சொல்லும்போது. வெளிப்படுத்த 3:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வச்சுருக்கேன்னா அதை ஒரு சனம், அந்த ஆசீர்வாதமான வாசலை எந்த மனுஷனும் பூட்ட மாட்டான். அது திறந்தே தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது, ஆவியானோடைய துணையோடு, ஆவியானோடைய நடத்துதலின்படி உங்கள் வாழ்க்கையை சீராக நீங்கள் நடத்துங்க. உள்ளே வந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்க. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள், கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, அவரை பார்க்க வந்துட்டீங்க. உங்களுக்கு பேர் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் புத்திரர். ஆகையினால நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு, ஆவியானவரத்தில் ஜோம் பண்ணி உங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்யுங்க. அதனுடைய நங்கூரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கை படகின் நங்கூரம் யார் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் படகை ஓட்டுவோன்னு சொன்னால் எந்த இடத்துல மூழ்குன்னு நமக்கே தெரியாது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை படகின் நங்கூரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய துணையோடு நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. உங்கள் கூட இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய சகோதரர், உடன்பிறந்தவர்கள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். ஆகையினாலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லி உங்களை அனுப்புகிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணுன்னா, ஒருவேளை இவ்வளோ நாளும் நான் இயேசுவின் பிள்ளையாக தான் இருந்தேன், ஆலயத்துக்குள்ளே போனேன், ஆனால் அவருடைய புத்திரராக நான் இருக்கலைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் பார்க்கணுன்னு நீங்கள் தூக்காதீங்க, ஆண்டவர் பார்க்காரு.
ஆண்டவர் பார்க்காருங்கிறதுக்கு ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்? என் இயேசுவுக்காக தேவனுடைய ஊழியத்தில் நான் என்ன பங்கு வச்சுருக்கேன்? தேவன் 6 நாள் VBS என்ன, என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என்னுடைய சிந்தனை என்ன, நான் எத்தனை மணி நேரம் அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் ஆலயத்தில் ஒரு மே மாதம் கூட்டம் நடக்க போகுது ஆண்டவரே, அது ஸ்தோத்திர கூட்டம் ஆண்டவரே, அதோட என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன உழைக்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாட்டா பரவாயில்ல ஆண்டவரே, நான் 1 மணி நேரம் டெய்லி மே 21 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன்னு பொறுத்தர மணி கூட கையை தூக்கலாமே. இன்றைக்கி அநேக கை தூக்காமல் இருக்கீங்க, நல்ல கைகளை தூக்குங்க. என் ஆண்டவருக்காக நான் தேவ ஆவியில் நடத்தப்பட போகிறேன். நான் அவருடைய புத்திரரை போல ஆலயத்தில் நான் நடக்க போகிறேன். நான் பணம் கொடுக்காட்டா பரவாயில்ல, நான் பொருள் கொடுக்காட்டா பரவாயில்ல, நான் வேலை செய்யாட்டா பரவாயில்ல, என் தாளந்தை வெளிப்படுத்தாட்டா பரவாயில்ல, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் என் தேவ சமூகத்தில் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க பார்ப்போம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஸ்தோத்திர கூடத்தை பலமாய் நடத்தும்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யார்? இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் புத்திரர், இயேசுனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிற புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் இருக்கும்போது தேவாவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் என்னுடைய குமாரரும் என்னுடைய குமாரத்திலுமாய் இருக்கிறீர்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் தாம் என்னை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசினார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் தேவனுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய பார்வைகள், செய்கைகள், நடக்கைகள், செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் நடத்துகிற ஒன்றாக இருக்கும். நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் கூட நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும், நம்முடைய புத்திரராய் மாறட்டும் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கிறாப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை கிருபையும் பிள்ளைகளை பற்றிக்கொள்ளட்டும். எல்லா கனம் துதி மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you.